என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அத்தை இந்தாங்க அத்தை டீ. எதுக்கு ஐஷு நீ இவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சு டீ எல்லாம் போட்டிருக்க? நான் இப்போ எந்திரிச்சு வந்து டீ போட்டிருப்பேன்ல. பரவாயில்ல அத்தை, ஏன் நான் டீ போடக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லைம்மா, டீ எல்லாம் போடலாம். எதுக்கு இவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சிருக்கேன்றதுக்காக தான் சொன்னேன். அத்தை உடம்பு சரியில்லாம நீங்களே நேரத்தில் எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்கும்போது ஏன் நான் பண்ணக்கூடாதா? இனிமே எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நீ தான் இந்த வீட்டு மருமக, இதுக்கப்புறம் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். இருந்தாலும் அப்படியெல்லாம் எல்லாமே நீயே செய்யணும், என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நானும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன், சரியா? சரி அத்தை. சரி சரி, உன் புருஷனுக்கு நீ டீ போட்டிருப்ப, கொண்டு போய் கொடு. நான் ஏன் புருஷனுக்கு டீ போட்டு கொண்டு போய் கொடுக்குறேன். ஐயோ அத்தை, மாமாவுக்கு தானே, அவருக்கும் நானே டீ போட்டுட்டேன், நானே கொடுக்குறேன் அத்தை. ஐயோ காலையிலேயே வா. காலையில் ஆரம்பிச்சதானே அத்தை சாயந்தரத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வர முடியும். ஐயோ அப்புறம் ஐஷு இக்காவுக்கு டீ போட்டுட்டியா? அவருக்கு டீல இஞ்சி போட்டா பிடிக்காது. ஐயோ தெரியும் அத்தை, நானும் கொஞ்ச நாள் இந்த வீட்டில் தானே இருந்திருக்கேன், எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு அத்தை. அவருக்கு இஞ்சி போடாம தான் வச்சிருக்கேன். சரி சரி சரி, அப்ப நீயே கொடு, நான் உள்ள ரூமுக்கு போட்டா? சரி அத்தை. அப்புறம் அவரு எவ்வளவு தடவை ஃபாத்தி ஃபாத்தின்னு கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன், போதுமா? போதும் அத்தை. சரி சரி பாத்துக்க. ஐஷு, ஐயோ இவ்ளோ காலையில இவங்க எந்திரிச்சு போனா? ஐயோ மணி வேற 8 ஆகுது, வாப்பா வேற எந்திரிச்சிருப்பாரு. சே எதுக்குடா பயப்படுற? அதான் நேத்து ராத்திரி பூரா அவளுக்கு விளக்குனதுல இதுக்கப்புறம் வாப்பா கிட்ட வம்புக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டாளே. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டா, நல்ல பிள்ளையா சமத்தா எங்கேயாவது ரியா கூட விளையாடிக்கிட்டு இருப்பா. மாமா நீங்க எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அத்தை வர மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கு டீ வேணும்னா நீங்க என் கையால தான் குடிச்சாகணும். ஃபாத்தி, ஒரு டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது இந்த வீட்ல? ஐயோ மாமா, நானும் டீ போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, டீயே ஆறி போயிரும் போல. இந்தாங்க மாமா குடிங்க, உங்களுக்காக இஞ்சி போடாம தான் வச்சிருக்கேன், குடிங்க மாமா. வர வர இந்த வீட்ல எல்லாருக்கும் என்னாச்சு? ஏன் ஃபாத்தி? ஐயோ மாமா, நீங்க எவ்வளவு தடவை கூப்பிட்டாலும் அத்தை வர மாட்டாங்க. அத்தை ரூம்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க, இப்போ உங்களுக்கு டீ வேணும்னா நீங்க நான் போட்ட டீயை தான் குடிச்சாகணும். அப்படிப்பட்ட டீயே எனக்கு தேவையில்ல, அதுக்கு நான் டீ குடிக்காமயே இருப்பேன். போங்க மாமா போங்க, எவ்வளவு நாளைக்கு டீ குடிக்காமயே இருப்பீங்கன்னு நானும் பாக்குறேன். நேத்து வாப்பாட்ட எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன்னு சொன்னா, ச்சே இவளுக்கு விடிய விடிய விளக்குனதெல்லாம் வேஸ்ட். இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தா நம்ம சொல்லியும் முடிச்சு விட்டுருவாங்க. பேசாம கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. ஏ ரியா குட்டி, இப்பதான் உன் தாத்தா சண்டை போட்டு போனாரு, அடுத்து நீ சேர் தள்ளிட்டு எங்க வர? நீங்க பேசாதீங்க, நானும் உங்களோட சண்டை போட தான் வந்திருக்கேன். சண்டை போடவா? எதுக்குடா? அம்மா கூட ஏன் சண்டை போடுற? அம்மா என்னடா பண்ண? காலையில பாட்டிக்கு டீ குடிங்க, தாத்தாக்கும் டீ குடிங்க, அப்ப பாப்பாக்கு மட்டும் டீ தரல. டீ தரலையா? அப்படியே போட்டேன்னு வையே. காலையில முதல்ல உனக்கு தான் பால் சூடு பண்ணி கொடுத்தேன், நீ தான் அதை குடிக்காம அப்படியே பாதி வச்சிட்ட. இப்ப வந்து டீ தரல நான் சொல்றேன். அது பால் தானே, அது டீ இன்னும் தரல. ஏய் குட்டி பிள்ளைங்க எல்லாம் டீ குடிக்க கூடாது, பால் தான் குடிக்கணும். அதான் பால் கொடுத்தேன்ல, அத போய் ஒழுங்கா முதல்ல குடி. நான் ஒன்னும் குட்டி பிள்ளை இல்ல, நான் பெரிதாயிட்டேன். எனக்கு பால் வேணாம், அது புளிக்கு. எனக்கு டீ தான் வேணும். புளிக்குதா? ஒன்னும் புளிக்காது, நல்லதா இருக்கு. ஒழுங்கா போய் பாலை குடி. குடிக்க மாட்டேனே, என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவியா? அப்பாட்ட சொல்லிடுவேன். சொல்லுக்கா, இப்ப குடிக்க. ஆனா இதுக்குள்ள என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் குட்டி காந்தாரி, ஷார்ட்ஸ் பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்ட. ஒழுங்கா போய் பாலை குடி, இல்லனா இப்ப வந்து அடி போடுவேன் பாத்துக்க. ஐயோ நீ எப்படிதான் பாவமா மூஞ்சி வச்சுட்டு கேட்டாலும் உனக்கு டீ எல்லாம் கிடையாது, டீ எல்லாம் குடிக்க கூடாது. ஒழுங்கா போய் பாலை குடி, நான் அப்பாக்கு டீ கொடுத்துட்டு வரேன். அம்மா மோச்சம், ஆறு அம்மாட்ட பேசாதீங்க. ஐயா பாப்பாக்கு டீயே தரல. டேய் மச்சான் எங்கடா இருக்க? இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணோம். ஐயோடைய சக்தி, இன்னைக்கு எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. இந்த கிளம்பிட்டு இருக்க, இப்ப வந்துருவேன். நேத்து நடந்த சீனுக்கு இன்னைக்கு லேட் ஆகணுமே.
டேய் நானே கடுப்புல இருக்கேன், அமைதியா போனை வச்சுட்டு போயிரு. கடுப்புல இருக்கியா? டேய் என்னடாச்சு? அப்ப நேத்து ஒன்னும் நடக்கலையா? டேய் அதையேண்டா கேக்குற, எல்லாம் நடந்துச்சு, ஆனா நடந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. டேய் என்னடா சொல்ற? டேய் எல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன்டா, நீ போனை வை. சர்ரா நீ வா. என்னங்க என்னங்க நீங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க? நான் நீங்க இப்பதான் எந்திரிச்சிருப்பீங்க, உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ஏய் எதுவும் பேசாத, நான் உன்கிட்ட பேசுறதாவே இல்ல. ஐயோ ஏங்க நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? ஏய் நேத்து நைட்டு பூரா என் வாப்பாட்ட பிரச்சனை பண்ணாதன்னு உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன். எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டைய ஆட்டிட்டு இப்ப காலங்கத்தால அவர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. எனக்கு என்ன எதுவும் கேட்கலன்னு நினைச்சியா? எல்லாம் கேட்டுச்சு. ஐயோ ஷமீர், நான் பிரச்சனை எல்லாம் எதுவும் பண்ணலங்க, நான் அவருக்கு டீ தான் போட்டு கொடுத்தேன். ஏய் வேணாம், நான் காலையில வேலைக்கு போற மூட்ல இருக்கேன், ஒழுங்கா ஓடிரு. ஐயோ சரிங்க, வேலைக்கு போங்க, உங்களை யாரும் வேண்டான்னா. நான் மட்டும் என்ன இன்னைக்கு பூரா என் கூடவே இருங்க நான் கேட்டேன். சிந்தாமணி நேரமோ 10 மணி, நீ கலங்கடிக்கிற கண்ணில் விசில் அடிக்கிற நெஞ்சில் தவல் அடிக்கிற. டேய் ஷமீரு, ரூட்டை மாத்த பாக்குறா, ஒழுங்கா கிளம்பி போயிரு. இல்லன்னா நம்ம அவளை கவுக்குறோமோ இல்லையோ, அவன் நம்மள கவுத்துருவா. எங்க பார்த்தது போதும், இந்தாங்க டீயை குடிங்க. டீ எல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ கிளம்பு. ஏங்க டீ வேணாங்கிறீங்க? டீ குடிக்க கூட நேரம் இல்லையா? குடிச்சிட்டு போங்க. ஏய் சொன்னா கேளு, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், வேணாம் கிளம்பு. டீ வாணும் கேட்கறவங்களுக்கையா டீ குடிக்க மாட்டியாங்க, வேணா வேணா சொல்லவங்களுக்கு குக்குறாங்க. அப்பா ஏய் ரியா, என்னது சேரெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு நிக்கிற? அதையும் கேக்குறீங்க? எல்லாத்தையும் இழுத்து போடுறா, எதுவுமே இவ கை கட்டுற மாதிரி வைக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் தூக்கி மேல வச்சேன். உடனே மேடம் எட்ட மாட்டேங்குதுன்னு சேர் எடுத்துட்டு வந்து போட்டு வச்சு எடுக்கிறாங்க. அதுக்கு தான் இப்ப இந்த சேரோடயே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்படியா ரியா குட்டி? ஆமாப்பா, அது பாப்பாக்கு ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்க, எல்லாமே மேல வச்சாங்க, எட்ட மாட்டேங்குது. ஐயோ ஒண்ணுமே தர மாட்டேங்கிறாங்களா? அப்படி என்ன எரியாச்சலத்துக்கு தராம எட்டாவது இடத்துல எடுத்து வச்சாங்க? அது போன ரிமோட் அப்ப சாக்கி அப்ப ஐடிக்கு எல்லாமே பாப்பாக்கு தரலப்பா. எல்லாமே எடுத்து மேல வச்சாங்க, பாப்பாக்கு எட்டவே மாட்டேங்குது. என்னது, போனு ரிமோட்டு சாக்லேட்டா? அது சரி, உனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தா நீ அப்பாவையே மாட்டி விட்டுருவ போல. இதையெல்லாம் எடுத்து கொடுத்தா உன் கூட சேர்ந்து அப்பாவுக்கும் அடி விழும். வேற ஏதாவது கேளு ரியா குட்டி. அப்போ பாப்பாக்கு டீ வேணும் கேட்டேன், அம்மா தரல. டீயா? ஆமா ஆமா, காலையில பால் கொடுத்தேன், மேடம்க்கு பால் வேண்டாமா, புளிக்குதான், டீ தான் வேணுமா. டீ குடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியாடி நீ? ஆமா பெருசாயிட்டேன், பாப்பாக்கு தான் 2 வயசு ஆச்சுல. செல்லம் 2 வயசு தான் ஆகுது. 2 வயசுல எல்லாம் டீ குடிக்க கூடாது, பால் தான் குடிக்கணும். என்னப்பா அப்போ டீ குடிக்க எவ்வளவு வயசு ஆகணும்? 10 வயசு ஆகணுமா? 10 வயசு இல்ல, எவ்வளவு வயசானாலும் டீ குடிக்காம இருக்கிறது தான் நல்லது. ஆமா ஆமா, நல்லதெல்லாம் டாக்டர் சார் அடுத்தவங்களுக்கு தான் சொல்லுவாரு, ஆனா அவரு டீ குடிக்காம இருக்க மாட்டாரு. என்ன பண்றது, தலைவலிய கூடவே வச்சிருந்தா அப்புறம் டீ குடிச்சு தானே ஆகணும். என்ன சொன்னீங்க? ரியா குட்டி, அப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், பாய். இருங்க இருங்க, எங்க ஓடுறீங்க? இதுக்கு நீங்க பதில் சொல்லாம இங்க இருந்து போக முடியாது. நான் உங்களுக்கு தலைவலியா? சொல்லுங்க, நான் தலைவலியா? ஆமா அம்மா தலைவலி, அப்பா தலைவலி. பாத்தியா, 2 வயசு பிள்ளைக்கு தெரியறது கூட 22 வயசு பிள்ளைக்கு தெரியல. அப்பா எனக்கு தலைவலி பாட்டு தெரியும், பாடவா? நீ பாடுறீ செல்லம். டீ இது தலைவலி, பேர கேட்டா விசிலடி. சூப்பர்டா. இதுக்கு மேல இங்க நின்னா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நம்மள கிறுக்காக்கிடுவாங்க. உங்களுக்கு டீயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போங்க. அப்பாடா போயிட்டா, தப்பிச்சண்டா சாமி. இனி ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆகி ஓடிடணும். ஏன் தங்கம், உன் தம்பி எங்க? நேத்தெல்லாம் ஒரே அளப்பறையா இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஆளையே காணோம், வீடே அமைதியா இருக்கு. என்ன மச்சான் இன்னும் எந்திரிக்கலையோ? அதெல்லாம் எந்திரிச்சிட்டான், காலையில நேரத்துல எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு இருக்கானா? எதுக்கு? ஓ உன் வீட்டுக்கு கிளம்புறானா? அப்பாடா கிளம்பட்டும், இப்பதான் நிம்மதியா இருக்கு.
என் மாமா என் தம்பி இந்த வீட்டு விட்டு போனா உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ ஆமான்னு உண்மையை சொன்னா அடுத்த பஞ்சாயத்து ரெடி பண்ணிடுவா, இல்லன்னு பொய்ய சொல்லுவோம். சந்தோஷமெல்லாம் இல்லடி, அவன் இருக்கட்டும், எவ்வளவு நாள் வேணா இருக்கட்டும், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ ரெடி ஆயிட்டு இருக்கேன்னு சொன்னதுனாலதான் சரி, சின்ன பையனாச்சே வந்து 2 நாள் ஆகுது, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கோ என்னவோ, அதான் கிளம்புறானோன்னு நினைச்சிட்டேன். மாமா ரொம்ப தான் என் தம்பியை ஓட்டாதீங்க. ஆமா, அவன் ஓட்டுறதை விடவா நான் ஓட்டுறேன்? ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க, உங்க 2 பேருக்கு வேற வேலையே இல்ல. என் தங்கம், ஒரு சின்ன திருத்தம், 2 பேருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லாத, எனக்கெல்லாம் வேலை இருக்கு, உன் தம்பிக்கு தான் வேலை இல்ல. மாமா சும்மா சும்மா அவனை வேலை இல்லாதவன்னு சொல்லாதீங்க மாமா. ஏன் வேலை இல்லாதவன வேலை இல்லாதவன் தானடி சொல்ல முடியும், பின்ன என்ன ஜில்லா கலெக்டர்னா சொல்ல முடியும்? அதுக்குன்னு வேலை இல்லாதவன் சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்காதா? ஐயோ சாரிடி, நீ சொல்லல விடு. தா வந்துட்டாரு ஜில்லா கலெக்டர். மாமா நீ தானடி வேலை இல்லாதவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன. அதுக்குன்னு இப்படிதான் அவனை கிண்டல் பண்ணுவீங்களா? கா விடுக்கா, யாரு கிண்டல் பண்ணா? மாமா தானே. மாமாவுக்கும் மச்சானுக்கும் இடையில இதெல்லாம் சகஜங்கா. ஏன் மாமா? அடங்குறானான்னு பத்தியா? வாய் மட்டும் இல்லைன்னா இவனையெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். ஆமா மாமா, இந்த வாயை வச்சு தானே பொழப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டேய் அன்பு சும்மா இரு. சரிக்கா. மாமா அம்மா இவனை இங்க அனுப்பி வச்சதே நீங்க அவனுக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து கொடுப்பீங்கன்னு தான். அதை விட்டுட்டு மாமனும் மச்சானும் 2 பேரும் மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. நானாடி அவனை கலாய்ச்சேன், அவன் தாண்டி முதல்ல என்ன கலாய்ச்சான். கா நான் ஒன்னும் அவரை கலாய்க்கல. வந்த உடனே அவர் தான் முதல்ல ராமசாமியோட பையனுக்கு கல்யாணமாய் குழந்தை இருக்கு, இவன் இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான், அப்படி இப்படின்னு என்ன கலாய்ச்சாரு. டேய் அது என்ன கலாய்க்கிறதா? அது உண்மைதான்டா. உன் கூட படிச்ச பையன்களுக்கெல்லாம் கல்யாணமாய் குழந்தை இருக்கு, நீ மட்டும் தான் இவ்வளவு வருஷம் காலேஜ் படிச்சுட்டு வந்து நிக்கிற. பாருக்கா, இப்ப கூட திரும்ப திரும்ப என்னையவே குத்தம் சொல்லிட்டு இருக்காரு. டேய் நீ ஒழுங்கா 3 வருஷம் காலேஜ் 3 வருஷத்தோடய அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டு வந்திருந்தா உன்னை எதுக்குடா நான் குத்தம் சொல்ல போறேன்? அக்கா ஐயோ கொஞ்சம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? மாமா சொன்னதெல்லாம் போதும், திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. காலேஜ் படிச்சது அரியர் வச்சது எல்லாத்தையும் விடுங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப அவனுக்கு ஒரு நல்ல வேலை வேணும், அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அதை மட்டும் சொல்லுங்க. ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு என்ன தங்கம் இருக்கு? நம்ம தோட்டத்துல எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், இவனுக்கா வேலை இல்லைன்னு சொல்ல போறேன்? தோட்டத்துக்கு வர சொல்லு, நல்லதா பார்த்து ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன். தோட்டத்துல வேலைக்கு வரணுமா? அக்கா என்னடா? அக்கா மாமா என்னக்கா சொல்லிட்டு இருக்காரு? ஒரு காலேஜ் படிச்சவனை போய் தோட்டத்துல வேலைக்கு வர சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, ஏதாவது ஆபீஸ்க்கு போற மாதிரி நல்ல டீசென்டான வேலைனா மட்டும்தான் நான் பாப்பேன். இந்த தோட்டத்துக்குலாம் என்னால போய் வேலை செய்ய முடியாது. ஐயோ இருடா நான் பேசுறேன். என்ன தங்கம், ஓகே தானே? இன்னைக்கே தோட்டத்துக்கு வர சொல்லு, வேலையில சேர்ந்துக்கலாம். ஐயோ மாமா என்ன மாமா பேசுறீங்க? அவனை போய் தோட்டத்துக்கு வேலைக்கு வர சொல்லிட்டு இருக்கீங்க. நீ தானே தம்பிக்கு வேலை வேணும் வேலை வேணும்னு கேட்டுட்டு இருந்த, அப்புறம் என்ன? என் மாமா அவன் காலேஜ் முடிச்சிருக்கான் மாமா, அவனை போய் தோட்டத்துக்கு வேலைக்கு வர சொல்லிட்டு இருக்கீங்க. காலேஜ் முடிச்சா தோட்டத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன், அவனை வர சொல்லு. அக்கா ஐயோ இருடா. ஐயோ என்ன மாமா நீங்க? காலேஜ் முடிச்சிருக்கான், பேண்ட் ஷர்ட் டை எல்லாம் கட்டிக்கிட்டு நல்ல டிப் டாப்பா எங்கயாவது வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட மாட்டானா? பேண்ட் ஷர்ட் டையா அப்படின்னா ஏதாவது ஸ்டார் ஹோட்டல்ல சர்வரா சேர்த்து விட்டா? அக்கா மாமா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு டிகிரி கிராஜுவேட்டை பார்த்து தோட்டத்துக்கு வேலைக்கு வர சொல்றாரு, ஹோட்டல்ல சர்வரா போக சொல்றாரு. அவர் என்னக்கா நினைச்சிட்டு இருக்காரு? டேய் டிகிரியை முடிச்சு கையில வாங்கினாதாண்டா கிராஜுவேட், அதை விட்டுட்டு 1008 அரியர் வச்சிருக்க, நீ கிராஜுவேட்டா? கா வேணாம், மாமா என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாரு. மாமா ஏன் மாமா நீங்க இங்க பாருங்க, இந்த தோட்டத்துல வேலை அப்புறம் இந்த சர்வர் வேலை அதெல்லாம் என் தம்பிக்கு செட் ஆகாது. ஏதாவது கொஞ்சம் நல்ல டீசென்ட்டா இந்த பஸ் டிரைவர் இல்லனா கண்டக்டர் அந்த மாதிரி வேலை ஏதாவது வாங்கி கொடுங்க மாமா. டிரைவரு கண்டக்டரா? இதுக்கு மாமாவே பரவாயில்ல போல. தங்கம் டிரைவர் போது ஞாபகத்துக்கு வருது, ஷமீரோட ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாரு. இவன் தான் நல்லா வண்டி ஓட்டுவானே, சாதாரணமா போச்சனாலே 90ல போவான், இவனுக்கு அந்த வேலை கரெக்டா தான் இருக்கும். இவன் போறானான்னு கேளு. ஐயோ மாமா ஆம்புலன்ஸ் டிரைவர் வேலைனால ரொம்ப கஷ்டம் மாமா, அதெல்லாம் வேணாம், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. ஷமீர்னா ஐஷோட ஆள் தானே, அவனை தான் நேத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சரி வேலைக்காக இல்லைனாலும் இந்த வேலையை சாக்கா வச்சுட்டாது போய் அவனை பார்த்துட்டு வருவோம். அக்கா எனக்கு இந்த வேலை ஓகே தான், நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். ஐயோடி அன்பு, அவரோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் தான். அதுல ஆம்புலன்ஸ் டிரைவர்னா நிறைய எமர்ஜென்சி அதுன்னு எப்பவுமே வேலை இருக்கும்டா, ரொம்ப பிஸியா இருக்கும். அப்புறம் உனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் கஷ்டமே இல்லாத வேலைனா வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற வேலை மட்டும்தான் இருக்கு, அது போதுமா? மாமா அக்கா நான் தான் அந்த வேலை ஓகேன்னு சொல்றேன்ல, முதல்ல போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன், அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சரிடா, சரி போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா.
டேய் இங்க பாரு, ஷமீர் யாருன்னு தெரியும்ல, ஐஷுவோட ஹஸ்பண்ட். அங்க போய் உன் சேட்டையெல்லாம் வச்சுக்காத, அவர் என்ன மாதிரி பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாரு. சரி கிளம்பு, நீ வரேன்னு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி மாமா. எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல்னு யார்கிட்ட கேட்டாலும் வழி சொல்லுவாங்கன்னு அக்கா சொல்லுச்சு. ஆனா இங்க கேட்கறதுக்கு எவனும் இல்லையே. சரி, எவனாவது வருவான், வந்ததுக்கு அப்புறமா கேட்டு போவோம். இப்ப என்ன அவசரம்? அடடா, எவனாவது வருவான்னு பார்த்தேன். ஆனா இப்படி என்னவளே வருவான்னு எதிர்பார்க்கலையே. ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால. டி அன்பு, வேலை பார்க்க போகணும்டா. அட போடா, சிலையே முன்னால நிக்குது, வேலையாடா முக்கியம். அது கிடக்குது, அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? யார் நீங்க? எனக்கு உங்களை முன்ன பின்ன தெரியாது. நீங்க எதுக்கு வந்து என் பேரை கேக்குறீங்க? ஐயோ, முன்ன பின்ன தெரியாததுனால தான் பேர் கேட்குறேன். தெரிஞ்சிருந்தா எதுக்கு பேரை கேட்க போறேன்? அதுலயும் தாவணி பாவடியெல்லாம் கட்டி கியூட்டா இருக்கீங்க. அப்ப நிச்சயமா உங்க பேரும் கியூட்டா தான் இருக்கும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னு தெளிவா புரியுது. ஆனா பிரதர், எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பாக்குற எல்லாருமே ஆள் இருக்குன்னா அப்புறம் எங்களை மாதிரி ஆள் இல்லாத சிங்கிள்ஸ் எல்லாம் எங்க தாங்க போறது? ஐயோ பிரதர், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. ஆனா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு சீக்கிரமே கிடைப்பா. நான் வரேன். கிடைப்பான்னு தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். அவதான் எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி விடுற அன்பு, உனக்குன்னு ஒருத்தி என்ன இதுக்கப்புறமா பிறக்க போறா? எங்கேயாவது பிறந்திருப்பா, அவளே உன்னை தேடி வருவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.